தலைமைச் செயலக ஊழியர்கள் காலை 10 மணிக்குள்ள வந்து அடையணும்ன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பணிக்கு 10 மணிக்கெல்லாம் வரணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதனால இந்த உத்தரவு என்பது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இந்த உத்தரவின் பின்னணி என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். தலைமைச் செயலக பணியாளர்கள் காலை 10 மணிக்கு வருகை தந்து தங்களுடைய வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு தங்களுடைய பணிகளை தலைமைச் செயலகத்தில் தொடங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்துல 40க்கும் மேற்பட்ட துறையில 5500க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் எல்லாம் பணியாற்றி வருவாங்க. தலைமைச் செயலக பணியாளருக்கு பணி நேரம் என்பது காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை இருக்கிறது. இந்த காலை 10 மணிக்கு வரக்கூடியவர்கள் மேலும் ஒரு 10 நிமிடம் கூடுதல் கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு 10 மணிக்குள்ளாகவே அவங்க தங்களுடைய இருக்கைக்கு பணிகளை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதா ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது. ஆனால் ஊழியர்கள் பலர் காலதாமதமாக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து அதற்கு பிறகுதான் பணியை தொடங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதன் காரணமாக தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு பணியாளர்கள் அனைவருமே சரியாக காலை 10 மணிக்கு முன்னதாகவே பணிக்கு வர வேண்டும். 10 மணியிலிருந்து தங்களுடைய இருக்கையிலிருந்து பணிகளை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதா இதற்கான உத்தரவாக இருக்கிறது. முதலமைச்சரையே காலையில ஒரு 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து பிற்பகல் மாலை 4 மணி அளவுல தான் அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து இல்லத்துக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம படிக்க பார்த்து வருகிறோம். இந்த வகையில பார்க்கும்போது அரசு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தரக்கூடிய பணியுடைய கால அவகாசமும் அதே நேரத்துல அவர் வருகை தரக்கூடிய தொடர் நிகழ்வுகளும் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்ததன் காரணமாக அரசு அதிகாரிகள் எல்லாம் பணியாளர்களுக்கு வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. காலையில ஒரு 10 மணிக்கு முன்னதாகவே பணிக்கு வருகை தந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சென்னை மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து இருசக்கர வாகனங்கள், கார் மற்றும் ரயில் போன்ற பேருந்து இது வசதிகளை பயன்படுத்தி அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து தங்களுடைய பணியை மேற்கொள்றாங்க. இதன் காரணமாக காலதாமதம் ஏற்படாத வண்ணம் முன்கூட்டிய திட்டமிடல் என்பது அவசியம் அப்படிங்கிறதா இதற்கான உத்தரவாக சாராம்சமாக இருக்கிறது. வாய்மொழி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு. இப்போதைக்கு இது வாய்வழி உத்தரவா தான் இருக்கா? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் அந்த மாதிரியான ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவாங்களா, இல்லை இது எப்படி நடக்கும் பாஸ்கர்? தலைமைச் செயலகத்துல பயோமெட்ரிக் முறை மனிதவள மேலாண்மை துறை மூலமாக அவங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அரசு ஊழியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காலதாமதமாக வருகை பதிவேட்டில் நாங்க பயோமெட்ரிக் முறையில வருகை பதிவு செய்யும் பட்சத்துல அன்றைய தினம் சம்பளம் பிடிப்பு ஏற்படும். இதன் காரணமாக பயோமெட்ரிக் முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதன் காரணமாக அந்த பயோமெட்ரிக் முறை என்பது கைவிடப்பட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல அவங்க வருகை பதிவேடு அவர்கள் அருகில வைத்திருப்பார்கள். தலைமைச் செயலகத்துல வருகை தரக்கூடிய பணியாளர்கள் துறை வாரியாக அவர்களுடைய வருகை பதிவேட்டுல கையொப்பமிட்டு தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதுதான் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தரக்கூடிய அந்த கால அவகாசமே காலதாமதமாக வரக்கூடிய நிகழ்வு இருப்பதன் காரணமாக வருகை பதிவேட்டுல அவங்க எப்போது கையெழுத்திடுறாங்க, எப்போது அவங்க பணியை தொடர்றாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு முன்னதாகவே வருகை தந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பணிகளை எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல தலைமைச் செயலாளர் முதல் துறை செயலாளர்கள் வரை பல்வேறு தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவாங்க. அப்படி கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் போது அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்துல சரியான நேரத்துல வருகை தந்து தங்களுடைய பணியை மேற்கொள்றாங்களா இல்லையாங்கிறது தெரிய வரும். அப்போது உத்தரவினுடைய சாராம்சத்தை சரிவர புரிந்து கொள்ளாதவர்கள், சரிவர அவங்க கீழ்ப்படியாதவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பாஸ்கர், இப்போ இவங்களுக்கு உத்தரவு தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க இல்லையா? ஒருவேளை இது இன்னும் தொடருது அப்படின்னா அதற்கான நடவடிக்கை தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போ இல்லை, அப்படிதானே? தற்போது வரை எந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. அரசு ஊழியர்கள் காலதாமதமின்றி பணிக்கு வருகை தந்து தங்களுடைய பணிகளை கவனம் செலுத்த வேண்டும். எவ்விதமான தொய்வும் ஏற்படாத வகையில அரசு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் பயன்படுத்தி 8 மணி நேரம் அந்த கால அவகாசம் என்பது காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5:45 மணி வரை தொடர்வதாக அவங்க பணியாற்றக்கூடிய நிலவுல இடையில அவங்களுக்கு
உணவு இடைவேளை இருக்கிறது. இதன் காரணமாக அவங்க வந்து திட்டமிடல் என்பது அவசியம். பணி நேரத்துல எவ்விதமான சுணக்கம் காட்டாமல் பணி நேரத்துல கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். காலதாமதமின்றி பணிக்கு வருகை தந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த உத்தரவுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. இதை பின்பற்ற தவறினால் துறை ரீதியான நடவடிக்கைகள் அந்தந்த துறையுடைய செயலாளர் மூலமாக பிறப்பிக்கப்படும். மனிதவள மேலாண்மை துறையினுடைய கட்டுப்பாட்டுல அரசு ஊழியர்களுடைய செயல்பாடுகள் வந்து தலைமைச் செயலகத்துல இருக்கிறது. அந்த வகையில யார் பணிக்கு வருகை தராங்க, எத்தனை மணிக்கு வருகை தராங்க அப்படிங்கிற பட்டியலை வந்து வரக்கூடிய நாட்கள்ல கேட்டு பெற்று தொடர்ந்து வந்து இதன் மீதான உத்தரவுகள் வந்து கடுமையாக பிறப்பிக்கொண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தலைமைச் செயலக பணியாளர்கள் காலை 10 மணிக்கெல்லாம் வரணும். 10 மணிக்கு முன்னாடியே சிஎம் வந்துடுறாரு, ஆனா அரசு ஊழியர்கள் தாமதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைமைச் செயலக பணியாளர்கள் தாமதமாக வருகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இப்ப இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் வாய்மொழி உத்தரவாக தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.